இவர் தாங்க அவர் இவர் தாங்க அவர் அப்படின்னா புரியலைங்களா? சாதாரணமாக வீட்டில் புட்டு பேலன்ஸ் வராது. ஆனால் இன்றைக்கி மிச்சம் வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு இந்த புட்டு அப்படிங்கும்போது அதில் வந்து பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது, இல்லைனா குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அதனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு, கடுகு நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா கேஷ்நட்டு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா மட்டும் போட்டால் போதும். பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு, கூடவே இஞ்சி, பச்சை மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். ஒரு முட்டை எனக்கு மட்டுமே ஆனதுனால ஒரே ஒரு முட்டை போட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து சிக்கன் மசாலா மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற புட்டு இருக்குது பார்த்திங்களா, அதையுமே இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக்கி எடுத்துனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. குழம்பு வேண்டாம், பழம் வேண்டாம், எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் புட்டு இனி பாக்கி வருமா வராதா, இல்லை வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.